நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபோர் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் தந்தனத்தம் என்று சொல்லியே ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. என் பேர் ஜெயம்மா. நான் ஒரு கதை ஒன்று விடுகதை சொல்கிறேன். ஒரு ரொம்ப பரம ஏழை. அந்த ஏழைக்கு ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்ணான், படிச்சுக்கின்னு இருந்தான். அவங்க அப்பா அம்மா எல்லாம் காலமாகிட்டாங்க. அவன் ஒண்டி. நம்ம ஒண்டி இருந்து என்ன செய்யுது, ஒரு பொண்ணை பார்ப்போம், ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். சரிப்பா. அவனுக்கு யாரும் கிடையாது. அவனை போனான், ஒரு பொண்ணை பார்த்தான். பொண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தான். பக்கத்தில் சொன்னாங்க, ஏப்பா கல்யாணத்தை வச்சுக்கினே காசு இருக்குதான்னாங்க. காசு தான் இல்லை, கொஞ்சம் கடன் கொடுங்க, கல்யாணத்தை பண்ணிக்கின்னு நான் இந்த வச்ச வம்பு வாரத்தை உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்டான். அப்பா எங்ககிட்ட அவ்வளோத்துக்கு இருக்காது. பக்கத்து அண்ணாண்ட கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான், அவனை போய் கேட்டீங்கனாக்கா அவன் பணம் தருவான் அப்படின்னு சொன்னான். சரின்னு இங்கேருந்து போனால் அந்த வீட்டுக்கு போனோம், பணக்காரன் மூட்டை. அந்த அம்மாவை போய் கேட்டதுக்கு எங்கெங்க ஐயாவை காணோம். ஐயா வந்து கொல்லியில் நெல் அறுக்குறாங்க, மாடுவில் வச்சுக்கின்னு கொல்லியில் தான் போனால் பார்க்கலான்னு. சரின்னு கொல்லிக்கு போனோம். ஒரு 40-50 பேருக்கு நெல் அறுக்குறாங்க. அங்கே இருக்கிறாரு இவர், இந்த பணக்காரன். போய் இருக்கும்போது இந்த நெல் அறுத்து போட்டது, அந்த நெல்லை மேய்ச்சிட்டாங்க. அது கீழே கொட்டிக்கானது. அந்த அரியை தள்ளி பார்த்தாரு, நெல் நிறையா கிடக்குதுன்னுட்டு ஒரு கொட்டாங்காய்ச்சி எடுத்து அந்த நெல்லை பொறுக்கிறாரு. இவன் என்ன பண்ணான், கடன் காக்க போனவன் பேசாத நிற்கிறான். இவர் முன்ன பார்க்கல, அவர் மட்டும் நெல்லை பொறுக்கிறாரு கொட்டாங்கச்சியில். அந்த நெல்லை பொறுக்கிட்டு திரும்பி பார்த்தாரு. என்னப்பா, என்ன காரணம், ஏன்பா அங்கே என்னப்பான்னு கேட்டார். இல்லைங்க, கல்யாணம் கூடி போச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது கல்யாணம், கையில் பணம் இல்லைங்க. எங்கள் பக்கத்து ஊரில் சொன்னாங்க, பக்கத்து ஊரில் கொடுக்குறாங்க, போய் அங்கே கேட்டால் கொடுப்பாரு அந்த பணக்காரருன்னு எனக்கு சொன்னாங்க. சரின்னு நான் அவங்ககிட்ட வந்தேங்க அப்படின்னா. இவன் என்னான்னு சொல்லி நிற்கிறான், கடன் காக்க போனவன் இந்த கொட்டாங்காய்ச்சியில் நெல் பொறுக்கிறாரு, இவர் பணம் கேட்டால் எப்படி கொடுப்பாரு இன்னும் மனசிலே நினச்சிக்கின்னு இருந்தோம். அப்புறம் சரிப்பா வீட்டுக்கு வாப்பான்னு இட்டுக்கின்னு போனேன். வீட்டுக்கு போனதான் கை காலை கழுவுப்பானா, இவரும் கை காலை கழுவினார். அந்த பணக்காரனும் கை காலை கழுவினாங்க. கழுவிட்டு உள்ளே போனாங்க. பொண்டாட்டியை கூட்டார், இங்கே வாமான்னார். ஏங்கன்னு 2 பேருக்கு 2 இலையை போட்டு வந்தாங்க. 2 இலையை போட்ட உடனே ஒரு இலையில் சாதம் வை, ஒரு இலையில் வந்து பணத்தை வாரி வந்து வைக்கணும். யார், இந்த பணக்காரன். அந்த பணக்காரன் வந்து சோத்தில் உக்காந்துக்கணும். இவன் கடன் காக்க போனவொடனே அந்த பணத்தில் உக்காந்துருக்குறான். இவர் சாப்பிட்றாரு பணக்காரு. ஏன்பா சாப்பிடாம்பா அப்படின்னாரு. என்னங்க பணத்தை எப்படிங்க சாப்பிட்றதுன்னு கேள்வி கேட்டான். அதுக்கு இவர் இந்த பணக்காரன் சொன்னார், நீ என்னப்பா மனசில் நினச்ச, கொல்லியில் கொட்டாங்காய்ச்சியில் நெல் பொறுக்கிறாரா, இவரால் நம்ம பணம் கேட்டால் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நினச்சிருந்தாங்க. அப்போ நீ பணத்தை சாப்பிடு அப்படின்னாரு. அப்புறம் உக்காந்து சரின்னு அப்புறம் அவனுக்கு மனுச்சு கேட்காத, பொண்டாட்டி கூட்டான்னு பணத்தை வர சொல்லிட்டு அவனுக்கு சாதத்தை வச்சாங்க. அப்புறம் அவன் சாப்பிட்டுட்டு 2 பேரும் போய் கை கழுவி வந்தாங்க. கை கழுவி வந்தது அவனுக்கு எவ்வளோப்பா வேணும்னு.
அவன் திட்டமான பணம், எனக்கு இவ்வளோ கொடுத்தா போதுங்க, நான் கல்யாணம் முடிச்சிக்குவான்னா. சரின்னு அவன் கேட்ட பணத்தை கொடுத்தாங்க. வாங்கின்னு வந்தான், கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வச்ச கொம்பு வந்ததெல்லாம் பணம் வந்தது. இவன் வாங்கி போனான் பாரு. இவன் வாங்கி போகிறதுக்கு அந்த பணம் வந்ததுன்னு திட்டமாக போட்டு அந்த காசை கொண்டு போய் வாபஸ் பண்ணிட்டாங்க. வட்டி போட்டு கொடுத்தான். எனக்கு வட்டி வேணாம், நீ இந்த மரியாதையை பணத்தை கொடுத்தி, இது வெளி மரியாதை எனக்கு, இந்த வட்டியை நீ எடுத்துக்கிட்டு பணத்தை வாங்கினார். பணத்தை வாங்கின உடனே இவர் என்ன பண்ணார், சரின்னு வந்தார். வந்து வீட்டை வந்து என்னன்னாக்கா, என்ன காரணம்னு பொண்டாட்டி கேட்டேன். பொண்ணு கேட்குது, இந்த மாதிரி கடன் வாங்கிட்டோமா நான், அந்த கடத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவர் சொன்னார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ஒரு ஊரில் நல்ல தேங்காய், அவருக்கு வந்து ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு பிறந்த வர சொல்கிறான். அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நெல்லை தங்கன்னு வச்சாங்க, இவருக்கு நெல்ல தம்பின்னு வச்சாங்க. அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க, காலம் வாங்கிட்டாங்க. காலம் ஆகிட்ட போது அந்த பொண்ணு அந்த பையன் நம்ம நெல்ல தம்பி என்ன பண்ணான், நம்ம தங்கச்சிக்கு 7 வயசு ஆகிப்போச்சு, நான் இந்த பொண்ணை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு மாப்பிள்ளைய ஒரு காய்ச்சி ராசாவை பார்த்து அந்த பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்த உடனே இவள் போனத்துலேருந்து நல்ல செல்வகமாக இருந்தாள். செல்வகமாக இருந்து அந்த 7 புள்ள பெற்றுட்டான். 7 புள்ள பெற்றது அவள் என்ன பண்ணுறா, அவள் போன நாள் முதல்ல மழையும் கிடையாது. மழை கிடையாதுன்னாக்கா அவள் என்ன சொல்கிறா, மக்களுக்கு சின்ன காலம் எடுத்து நான் செத்தானுக்கான் சோறு விட்டான், பெரிய காலம் எடுத்து மக்களுக்கும் சோறு விட்டான், எனக்கு பொல்லாத காலம் வந்து சொல்லாமல் வந்தது அப்படின்னு ஆம்படையான கூட்டா. எனக்கு இது மாதிரி தாங்க முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதுக்கு அவன் ஆம்படை என்ன சொன்னான், அம்மா நான் கிணவையெல்லாம் பொல்லாத கிணவு கண்டம்மா, போகக்கூடாதும்மா, வாணி எண்ணெய் எடுத்து வழியில் வர கண்டேன், ஓனாங்கூர் காய்ச்சி ஒத்த பாப்பான் ஏறானா, சாரக்கூர் காய்ச்சி சன்னியாசி மின்னானா, வாசலில் இருக்கும் வாழை மரம் சாய கண்டேன், இப்படியெல்லாம் நான் கிணவு கண்டம்மா, நீ போகாதம்மா அப்படின்றான் நெல்ல தங்கக்கிட்ட. அதெல்லாம் நீ எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் போயே தான் தீருவேன் அப்படின்னா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா நீ இப்படியெல்லாம் சொல்லி அடம் முடிக்கிறேன்னா நீ போனால் போகிற, என் புத்திர பாதனம் நான், ஆனால் ஈயா பறந்தாலும் உன்னை 2 துண்டும் செய்துடுவேன், காத்தா பறந்தாலும் உன்னை கண்ட துண்டும் செய்துடுவான், என் பிள்ளைவே எனக்கு தேவை அப்படின்னு. சரின்னு மக்களை எடுத்துக்கின்னு போகிறான். போனால் மக்களை 7 பிள்ளையும் இட்டுக்கின்னு போனால் ஒரு காட்டில் போகிறான். இல்லை இந்த மக்களுக்கு என்ன கூட்டு காரப்பழம் வச்சுக்கிட்டு கொடுக்குறா பசிக்கு, சோறு பழம் சுண்டைக்காய் பறித்து அதை கொடுக்குறா மக்களுக்கு. இது சின்னுக்குன்னு இந்த பிள்ளைங்க போகுது கூடிய. போனால் ஒரு காடு, அந்த காட்டில் நெல்லை தம்பி சென்னையில்காரனும் வேட்டையாட வந்துருக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணால், வழி தெரியாத அந்த காட்டில் உக்காந்து புலம்புறான். அப்போ அந்த நெல்லை தம்பி கூட வந்த மஞ்சள் குமாரன் என்ன பண்ணால், என்னங்க காட்டில் ஒரு பொன் குரல் கேட்குது, நம்ம 2 பேருமா போய் பார்ப்போம் வா. இன்னும் இவங்க 2 பேரும் 2 குதிரை எடுத்துக்கின்னு வராங்க. வந்தால் இந்த பொண்ணு உக்காந்து அழுகுறான். ஏம்மா எந்த குறை, ஏம்மா அங்கே வந்து அழுகுற காட்டில் அப்படின்னு. சரி நீ அழுவுறது இருக்கட்டும், உங்கள் தாய் பேர் தவுப்பு பேர் என்னான்னு. எங்கள் தாய் பேர் ராமலிங்கம், எங்கள் அம்மா பேர் இந்திராணி, என் பேர் எங்கள் அண்ணன் பேர் நெல்லை தம்பி, என் பேர் நெல்லை தங்கண்ணா பேர். இவன் குதிரையை குச்சி அந்த 7 வயசில் கட்டி கொடுத்தாங்க. அந்த பொண்ணை திரும்பி போய் பார்க்கல. இது கஷ்ட காலம் தாங்காத அந்த வீட்டுக்கு வருது. அப்போ வந்து சொல்லி அழுதுனுங்க, அண்ணா என்னை கட்டி கொடுத்தி அண்ணா, இந்த கடக்க வந்த மண்ணும் இருக்குது, ஒப்பு கொடுத்தி அண்ணா, இந்த ஓடி வந்த மண்ணும் இருக்குது, நான் சித்தாடை கட்ட ஒன்றா நான் சிறுதேரியா நாளையில், நான் பாவாடை கட்ட ஒன்றா நான் பழந்தேரியா நாளையில், நீ ஒப்பு கொடுத்தி அண்ணா, நீ ஓடி வந்த மண்ணும் இருக்குது, என் கஷ்டம் தாங்காதான் நான் வந்தேன் அப்படின்னா. அம்மா சரிம்மா நீ சொன்னதெல்லாம் நியாயம், நீ வீட்டுக்கு போ, நான் வேட்டையாடி
உன் புள்ள வேலையாட புள்ளிமான் கொண்டு வரான், உன் மக்க வேலையாட நான் மான் கொம்பு கொண்டு வரான், நீ வீட்டுக்கு போயாமா தங்கையாருன்னு சொல்கிறான். அப்போ இவன் என்ன சொல்கிற, நான் சித்தாடை கட்ட கூட எனக்கு சித்து நாளையிலேயே கொடுத்தியா, பாவாடை கட்ட 11 கொடுத்தான்னு என்ன கொடுத்த, எனக்கு தெரியலையே நீ தாலி கட்டி கொடுத்ததா, நான் எப்படி எந்த வழி கண்டு போவேன்றான். அவன் என்ன சொல்கிறான், அம்மா காராம்பசு இருக்கும் இந்த கட்டழகி வாசலில், பொன்னி கதவு இருக்கும் பொறுக்கடியாக வாசலில், வாசலில் இருக்கும் வாழை மரம் இதுவே அடையாளம் போயா அம்மா தங்கையாரான்னு. இவ பிள்ளைகளை எடுத்துக்கின்னு வரா. வந்தால் இவ நெல் தம்பி பொண்டாட்டி பார்த்துட்டா, 7 பிள்ளை எட்டும் வரா நம்ம குடும்பத்தை கருவா கரைக்கின்னுட்டு போனால் கந்த துணியெல்லாம் அவுத்து வச்சுட்டு கந்த துணி சுற்றிக்கின்னு நெத்தியில் பத்து போட்டுக்கின்னு படுத்துக்கினான். இவ போய் நிற்கிறா. இவ கதவை திறக்கல. அப்புறம் இவளுக்கும் அம்மா ஆசை தான் அண்ணியார், கதவை திறவா அண்ணி, என் கண்ணாட்டி அண்ணியார், என் காலை கடுக்குது அண்ணி, என் கை சொந்து போகுது அண்ணி, வெள்ளரி பிஞ்சி போல வெதும்பு தண்ணி பாலரெல்லாம், கத்திரி பிஞ்சி போல கதுவு தண்ணி பாலரெல்லாம், அண்ணி ஏந்து கதவை திற அண்ணின்னா திறக்கலை. அப்போ இவளுக்கும் கை குறைச்ச தாங்கலை. புள்ள வேறு கையில் இருக்குதா, கை புள்ள. அப்போ என்ன செய்யணும், நானும் பத்தினி என் தாயும் பத்தினி, இந்த தாள் போட்டு சங்கடி தானாக திறக்க வேணும்னு பட்டுன்னு திறந்துடுச்சு. உள்ளே போனான். வடண்ட மூலையில் மாங்காய் கொட்டி கிடக்கு, தென்னண்ட மூலையில் தேங்காய் கொட்டி கிடக்கு. இந்த பிள்ளைங்க பசியாட குடும்பம் எத்த ஓட்டு தூக்குது, அத்தை ஓட்டு தூக்குது. அப்படியே திட்டுன்னு ஏந்து வந்து அந்த தேங்காய் தாந்தெறிவு தேங்காய் இடம் போட்டாயே, மாங்காயை மாந்தெறிய மாங்காய் இடம் போட்டாயே, 1000 மாங்காயில் அழுவ தேங்காய் கை கொடுத்தா, 1000 மாம்பழத்து அழுவ மாங்காய் கை கொடுத்தா. அந்த பிள்ளைகளை அப்பா சொன்னக்கூடாதுப்பா, இதெல்லாம் உடம்புக்கு விட்டு போடும். நெல்ல தங்காய் என்ன பண்ணால் திரி கடாச்சிட்டா பிள்ளை கையில். அப்புறம் என்ன நீ பிள்ளைய கஞ்சின்னு பறக்குது. என்ன போனால் ஒரு சாலத்தை இருந்தால் 1000 வயசு கேவர் எடுத்து 1-2 உடச்சி ஒரு பானையை எடுத்து அது 1000 பொத்தலை ஆக்கி உழ வச்சு மக்களுக்கு கூழுக்கு தொழில் ஊற்றுவான்னா. சரின்னு சொல்லிட்டு அது தண்ணி மொண்டு அடுப்பில் வைக்கிற எல்லாம் ஒழுகுது. அப்போ என்ன சொல்கிறா, நானும் பத்தினி என் தாயும் பத்தினி இருந்தால் இந்த 16 கண்ணும் அடையணும் அப்படின்னா அடைஞ்சி போச்சு. தூக்கி வச்சு அடுப்பில் வச்சுட்டு அன்னி வெறுவு கூடான்னா. இப்போ போனா ஒரு வாழை மரத்தை கொண்டாந்து கொடுக்குறான் வீட்டேருந்து. இப்போ ஊதரா பச்சை மரம் எரியுமா, ஊதரா ஒரு கண் செவந்து போட சிந்தின மூக்க சிவருக்கும் செவந்து போட. நான் பற்றினி என் தாயும் பற்றினா இந்த வாழை மரம் பற்றி எரியணுன்னா பற்றி எரியுது. கூழ் தொழந்து கூழ் வெந்து போச்சு. அன்னி கூழ் கொதிச்சு தண்ணி வந்து இந்த கூழனா கரைச்சி ஊற்றாண்ணி. அதுக்கு அவள் என்ன சொல்கிறான், நெல் தை கொண்டாட்டி தை போகிற கண்டாத்தான் தரையில் இறக்க வேண்டி, மாசி போகிற கண்டாத்தான் மனையில் இறக்க வேண்டி, நீ இருந்தாலும் எருமைன்னா நடந்தாலும் நடுமைனான். அப்போ இவளுக்கு கோபம் வந்துடுச்சு. மக்களை கூட்டங்கண்ணா. பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன பண்ணாங்க, அம்மா பசியாட பிள்ளைகள் எட்டு போகிற பச்சரிசி நான் தரேன், பால் கறந்து தரேன், சொம்புமும் நான் தரேன், நீ பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சி விட்டுட்டு எட்டு போமான்னு. அதெல்லாம் முடியாது இட்டுக்கின்னு போகிறா ஒரு தடாகத்துக்கு போகிறா. அந்த மாடு மேய்க்குது பசங்க, அந்த பசங்களை கூட்டேன், அம்மா மாட்டுக்கார பிள்ளைகளா, மாடு மேய்க்கும் பாலர்களா, மாட்டாசிறு வயதுகளா, பாழுங்க கிணறு ஒன்று பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறான். ஏம்மா பாழுங்கிணறு கேட்குறேன்னு கேட்குது அந்த பிள்ளைங்க தண்ணின்னு கேட்குதுப்பா, அதோ இருக்குது பாருன்னு. போனா கை பிள்ளைய போட்டா, 2வது 5 பிள்ளையும் தூக்கி போட்டான். இந்த பெரிய பிள்ளை வேணாம்மா அம்மா போனதெல்லாம் போகட்டும் அம்மா, நம்ம 20 பொழிச்சிடுவோம், என்னையும் கொள்ளாத, என்னை பெற்ற தாயார், நான் வருஷம் ஒரு வருஷம் கொடுப்பேன் நான் தாயார், என்னை கொள்ளாதன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓட்டு. இந்த மாடு பயிக்கிற பசங்களை கூட்டு அந்த பிள்ளைய கொஞ்சம் பிடிச்சி கொடுங்கப்பா, உனக்கு பொட்டுக்கால தானே. இது ஓடுது, பிடிக்காதீங்கடான்னு ஓடி ஆட்டுக்குச்சோம் கொண்டாந்து கொடுத்தா. ஆட்சியும் தூக்கி போட்டு குனிஞ்சா ஒரு மண்ணை இல்லைண்ணா, நானும் என் பத்தினியாக தான் தாயும் பத்தினியாக பொட்டுக்காலில் ஆகணும். பொட்டுக்கால் அந்த பசங்கிட்ட கொடுத்துட்டு போனால் தாலியை கட்டி கிணத்துங்கரையில் வச்சுட்டு, இந்த தாலி யார் கண்ணிலையும் போடக்கூடாது, எங்கள் நெல்ல தம்பி வந்தால் அவர் கண்ணில் தான் ஜெம்படணும்னு தாலியை கட்டி ஒரு மாடத்தில் வச்சுட்டா கிணத்து உள்ள. அப்படி இருக்கும்போது போனான்.
இது 7 புழைக்கு பார்த்துது. 7 புழைக்கு மேலே பொங்கிட்டு பொங்கி 8 பேருமா கிடக்குறாங்க. காசிராசா ஊரில் ஜெயிச்சு பொண்டாட்டி பிள்ளை வந்து இட்டு போகலான்னு வராரு. எந்த பொண்டாட்டி பிள்ளை இருக்குது? அப்புறம் இங்கே வந்து மச்சானவனும் போனாங்க, தேடிக்கின்னு போகிறாங்க. தேடி போனால் அந்த பசங்களை கேட்டாங்க. ஒரு பொண்ணு 7 பிள்ளை எட்டுக்குன்னு போய், ஆமாங்க கிணறு கேட்டாங்க, அது இருக்குன்னு காட்டி விட்டாங்க. அந்த கிணத்துக்கு தான் போனாங்க, நாங்கள் பார்க்கல. போய் பார்த்தா 8 பேரும் செத்து போய் கிடக்குறாங்க. அப்புறம் பார்த்தோம், அந்த கிணத்துக்கு பூசையில் கூட்டம். என்னப்பா இது காரணம்? ஆமாம், சரின்னு அவன் இறக்கி இந்த 8 பேரையும் தூக்கி வரிஞ்சலை கட்டினான். வரிஞ்சலை கட்டிட்டு தண்ணியை தெளித்தான், பெரும்பாலும் தட்டான். 8 பேரும் ஏந்து நிற்கிறாங்க. ஏன்னு நின்ன உடனே, அம்மா வாம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னா. அப்போ என்ன சொல்கிறா, அண்ணா செத்தவர் மாண்டாக சேனை இடம் கொள்ளாது, மாண்டவர் வந்தாக மனு இடம் கொள்ளாது. எங்களை எங்கன்னா ஒரு கோயில் குளம் பார்த்து எங்களை என்னையும் என் பிள்ளையும் விட்டுட்டு போனோம். அதே போல் ஒரு கோயிலில் போய் அந்த பூசையில் தேடி சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டு வந்துட்டான். இவங்க வந்துட்டாங்க, காசிராசாவும் நெல் தம்பி சரி நெல் தம்பி மச்சானும் வந்துட்டான். வந்தான், அங்கேருந்து வந்தான், பார்த்தான். இப்படியே அந்த பொண்டாட்டி நம்ம வச்சுக்கணும் வாழ்க்கை செய்யக்கூடாதுன்னுட்டு பந்தம் போடுறான் பாரு. இட்டார்கள் பந்தகால 200 வழி, தொட்டார்கள் பந்தகால 90 வழி. அவ்வளோ தொழுவுக்கு பந்தல் போட்டு அவள் அம்மா வீட்டுக்கு ஆள் அனுப்பணும். இச்சாரமாக வந்தாக்கா உன் பொண்ணை இட்டு போகலாம், நான் இல்லைன்னா உன் பொண்ணு மரணம் ஆகிடும். அப்போ இவங்க தாய் தகப்பனும் வராங்க. தாய் தகப்பனு வந்து பார்த்தா, என்னப்பா பார்த்தா பந்தலும் கொஞ்சம் ஏராளமாக போட்டு வச்சுக்கிறோம். என்னப்பா உன் பொண்ணுக்கு அதையே என்னான்னு கேளு. அங்கே வந்தபோது நான் 8 பேருக்கு நான் சாப்பாடு போட்டு 8 வீத கறியும் ஏலான பச்சடியும் 10 வீத கறியும் பாலான பச்சடியும் வறுத்து செய்து அங்கே போய் பாருங்கள் குப்பையில் இலை கிடக்கட்டுன்னு சொல்கிறான். இத்தனை செய்திருந்தால் ஏன் தங்க போகிறான்னு சொல்லிட்டு தில்லி பொண்டாட்டி கேட்டு உடனே அவங்க ஆம்பளை பொண்டாட்டி வந்தாங்க. என்ன, எனக்கு உன் பொண்ணு எனக்கு வாழ்க்கை எனக்கு சரியில்லை, நீ இட்டுக்குன்னு போகணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து வச்சுக்கின்னு வாழ்க்கை செஞ்சாலும் வை, உன் கையிலே சாவ அடித்தாலும் ஆடி. இப்படி அந்த பொண்ணு எனக்கு தேவையில்லைன்னு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ பார்த்தான் நெல் தம்பி மொட்டை அடிக்கிறன்னு கூட்டு மொட்டை அடித்தான். 3ஆம் மகனான் கருமல்லி செம்பிளி ஊற்றினான், ஊர்காலம் கழுது மலை ஏற்றினான், ஊர்காலம் வந்தான், சுண்ணாம்பு கால் வச்சு சுட்டுப்புட்டான். கதை முடிஞ்சுது. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.